ரமேஷ் சேதுராமன் இப்ப சிக்கல்ன்றது வந்து இப்ப கூட்டணி அமைஞ்சாச்சு, இடங்கள் இந்த தன்மையில தான் இருக்கும். திமுக ஆட்சியில் இருக்கு. ஆட்சிக்கு எதிரான ஒரு விமர்சனம் பிரச்சாரம் போறதுக்கு பதிலா அதிமுகக்குள்ள ஒரு கலகம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு அதிருப்தி குரல்கள் இருக்கு. அவங்க மீண்டும் மீண்டும் பாஜகவை சொல்றாங்க, நம்ம கட்சியை அழிக்க போறாங்க, ஒரு சின்ன பார்ட்டி வந்து டாமினன்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இது வந்து ரொம்ப பொன்வில்சன் அவர்கள் பேசும்போது வந்து கொஞ்சம் ரெண்டு விஷயத்த தெளிவா சொன்னாரு. ஒண்ணு, அன்பராஜா அவர்கள் வந்து ரீசெண்டா பாருங்க தொடர்ந்து வந்து ஒரு அதிமுக எதிர்க்கிறார். அண்ணன் கேசிபி அவர்கள் எதிர்ப்பிற்கும் பாஜக எதிர்ப்பிற்கும் அன்பராஜா அவர்கள் அது பாஜக எதிர்ப்பிற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்றதுக்கு கேசிபி அண்ணன் வந்து முயற்சி பண்றாரு. பட் ஆனா அது உண்மை இல்ல. என்ன காரணம் என்னன்னா, இல்ல சொல்றேன். இப்போ வாக்கு வங்கி, இப்போ முதல் விஷயம், இவர் வந்து அன்பராஜா கட்சிக்கு உள்ளுக்குள்ள இருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் தொடர்ந்து சொல்லக்கூடிய காரணங்கள் எதனாலன்னா, அதை சொன்னா மட்டும்தான் அவருடைய வாக்குங்கிறது கோர் பேங்க் அவர் இருக்க போக்கஸ் பண்ற கான்ஸ்டிடியூன்சில அவர் எங்கே அறுவடை செய்ய முடியும். நீங்க பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, நிச்சயமான உண்மைங்கிறது என்னன்னா, அவருக்கு ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ல தான் அவர் வந்து அந்த வாக்கு அறுவடை செய்ய. ஒரு விளக்கம் திரு ரமேஷ் சேதுராமன், இது ரொம்ப நுணுக்கமா இருக்கிறதுனால நான் ஒரு கட்டம் நகர்த்துறேன். இப்ப கேசிபி அவர்கள் பாஜக அணியை வந்து எதிர்க்கிறாங்க, அதனாலேயே வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. உண்மையில் அவர் இருக்கிற பகுதியில் வந்து பாஜகன்றது ஆடட் ஃபோர்ஸ் தான். ஆனா அவர் சித்தாந்த ரீதியில் அவர் எதிர்த்தார், வேண்டாங்க இது சரியா வராதுன்னு. நீங்க அன்வர் ராஜா இஷ்யூவா அவரை வெறும் மதம் சார்ந்து சுருக்குறீங்க. அவர் அதிமுக காரர் இல்லையா? சுருக்கலைங்க. நீங்க திரும்ப ஒரு நிமிஷம் நான் திரும்பவும் சொல்றது, நீங்க மதம் சார்ந்து சுருக்குறேன்னு நீங்க சொல்றதே முதல்ல தவறு. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுட்டு அப்புறமா தொடர்றேன். நீங்க இங்க வந்து எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களே, முதல்வர் வந்து எடப்பாடி தானா, முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி தானான்னு ஒரு கேள்வி கேட்கிறீங்களா? நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம், போய் இதே கேள்வி எடப்பாடியை நோக்கி நீங்க இப்படி கேட்கக்கூடிய கேள்வியை இதே ஸ்டாண்டர்டுக்கு இதே மாதிரியான துணியில நம்ம வந்து திமுக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் திரு ஸ்டாலின் தானான்னு கேட்பதற்கு எத்தனை பேர் தயாரா இருக்காங்க, எத்தனை ஊடகவாதிகள் தயாரா இருக்காங்க? ரமேஷ் சேதுராமன், இப்போ ப்ராப்ளம் என்னன்னா அமித்ஷாவோட பதிலில் இருந்து வாங்க சார். இருக்கட்டும், நீங்க கேள்வியில இருந்து 3 பத்திரிகை பேட்டி திரு ரமேஷ் சேதுராமன். இல்ல டெய்லி உட்கார்ந்து அவர் பதில் சொல்லணும். இப்ப எப்படி நரேட்டிவ் செட் பண்ணப்படுது அப்படின்னாக்க, தினம் திரு எடப்பாடி அவர்கள் உட்கார்ந்து ஒரு கிளாரிபிகேஷனை கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கு யார் காரணம்? ஒரு நிமிஷம் அதுக்கு யார் காரணம்? இங்க வந்து குறிப்பா சொல்லணும்னா திமுக அவர்களோட கூட்டணியில வந்து இந்த நரேட்டிவை தெளிவா செட் பண்றாங்க. அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் யார் சேர்க்கிறாங்களோ அவங்கதான் காரணம். இல்ல காரணம் என்னன்னா ரொம்ப ஒன் சைடடா தெளிவா இருக்குங்க. இல்ல பாயிண்ட் நான் வந்துறேன் ரமேஷ் சேதுராமன், நீங்க விளக்குங்க. ஏன்னா அந்த புள்ளிக்கு நகர்ந்ததுனால தான் மணி அவர்கள் சொன்ன மாதிரி அமித்ஷா அவர்கள் வந்து ட்வீட் போட்டாங்கல்ல, அது எந்த பத்திரிகையாளரும் கேட்டெல்லாம் போடல. இபிஎஸ் அவர்கள் சந்திச்ச பிறகு என்டிஏ அலைன்ஸ், கோயம்புத்தூர்ல பேசினப்ப யாரும் கேள்வி எல்லாம் கேட்கல. அடுத்த 5 பேட்டிகள் என்டிஏ. இப்ப இன்னைக்கு நீங்க திரு அண்ணாமலை அவர்கள் பேட்டி எடுங்க, இபிஎஸ் அவர்கள் நேத்து தான் சொல்றாங்க கூட்டணி ஆட்சி இல்லங்க, நாங்க தனி பெரும்பான்மையா ஜெயிப்போம்னு. ஆனா அவர் என்ன சொல்றார், கூட்டணி ஆட்சி தான், இதுக்கு யாரும் மறுத்து பேச முடியாதுன்னு. இதுக்கு நீங்க திமுகவை எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல ஒரு நிமிஷம், இப்போ கூட்டணி ஆட்சி இல்லங்கிறது எப்போது முடிவு ஆகும்னு நான் சொல்றேன் ரொம்ப தெளிவா. எப்படின்னா, இந்த எலெக்ஷன்ல அதிமுக எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது, அதன் கூட்டணிகள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, அதுல வந்து தனித்து பெரும்பான்மை எடுத்து அதிமுக ஆட்சி அமைக்கிறது அப்படின்னாக்க அவங்க தெளிவா சொல்லிடுவாங்க, எங்களுக்கு தனி மெஜாரிட்டி இருக்கு, எங்களுக்கு கூட்டணி ஆட்சிங்கிறப்பெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா இன்னைக்கு முதல் பிரையாரிட்டி என்ன, திமுகவை வந்து இங்க இருந்து ஆட்சியிலிருந்து அகற்றுவது அப்படிங்கிறது தான். அந்த ஒற்றை புள்ளியில தான் எல்லாம் சேர்ந்து ஃபர்ஸ்ட் அந்த காயினை அங்க அதை நோக்கி நகர்த்துறாங்க. அடுத்த கட்டமாக இதுல வந்து யாரு வருவாங்க, இன்னும் நம்ம கூட சொல்லலாம் யாரு இவர் எஜுகேஷன் மினிஸ்டர் யாரு, யாரா வருவாரு, வந்து மீன்வளத்துறை பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாரா வருவாரு, அதெல்லாம் இன்னைக்கு சொல்ல மாட்டீங்களா? இல்ல ரமேஷ் சேதுராமன், நீங்க முக்கியமான புள்ளிக்கு வந்துட்டு நீங்க நகர்ந்துட்டீங்க. நான் அந்த புள்ளியிலே நிறுத்தி உங்கள்ட்ட அந்த பதில பெற விரும்புறேன்.
இப்ப திமுக ஆட்சியை வீழ்த்துறது தான் இந்த அரசினுடைய அவலங்களை சுட்டி காட்டுவதுதான். இப்ப கேசிபி போன்றவர்கள்லாம் அப்படி ஒரு நரேஷனை செட் பண்ணணும்ன்றப்ப கூட்டணி ஆட்சி தாங்க, கூட்டணி ஆட்சி தான், அதுல நாங்க பங்கு பெறுவோம்ன்ற பேசுபொருளை ஆக்குவது யாரு? அதிமுக ஆக்குதா, திமுக ஆக்குதா, யாரு? இப்ப நான் என்ன கேக்குறேன், திரும்ப திரும்ப இங்க பேசக்கூடிய வாதங்கள்ல நான் என்ன பாக்குறேன்னா, திரும்ப திரும்ப அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட்டை இங்க எடுத்து காட்டுறீங்க. அண்ணாமலை தலைவரா இருந்தபோது ஒரு நிமிஷம் வரேன், முதல்ல அண்ணாமலையோட நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துதான் காட்டுறீங்க அப்படின்னாக்க, இன்னைக்கு கட்சியின் மாநில தலைவர் யாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அமித்ஷா ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க, ஒரு நிமிஷம் வரேங்க. மாநிலத்துல தலைவர் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்றைய இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகும் போது மாநில தலைவராக யார் இருந்தாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு யார் தொடர்றாங்கிற ஒரு கேள்வி. ரமேஷ் சேதுராமன் ஒரு நிமிஷம் இல்ல, ரமேஷ் சேதுராமன் இல்ல, அமித்ஷா பாயிண்ட்க்கே வரேன், அமித்ஷா பாயிண்ட்ல இருந்து வாங்க ப்ளீஸ். ஐயா ஒரு நிமிஷம் வரேன், நான் அதை சொல்றேன். மாநிலத்துக்கு போட்டுட்டு அடுத்தது நீங்க அமித்ஷா ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் பதில் சொல்லாம போவேன். அமித்ஷா ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரேன். என்னுடைய கேள்வி ஒண்ணுதான், அப்கி பார் 400 பார்னு சொன்னாங்க. அது நிச்சயமா இந்த எலெக்ஷன்ல பாசிபிலிட்டி இல்லைங்கிறத நானே ஓப்பனா பலமுறை டிபேட்ல சொல்லியிருக்கேன். அது என்டிஏ ஆட்சியாகத்தான் அமையும்னு நான் சொன்னேன். நான் சொன்னதோட காரணம் என்னங்கிறத போஸ்ட் எலெக்ஷன் எல்லாருக்குமே புரிஞ்சு. இப்படி சொல்லக்கூடியதுல கடந்த 2 முறை அப்கி பார் மோடி சர்க்கார்னு சொன்னது, இந்த வாட்டி அப்கி பார் என்டிஏ சர்க்கார்னு சொல்லப்பட்டதற்கான காரணம் என்னங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. எப்பவுமே இங்க இருக்கக்கூடிய இது திராவிட கட்சிகளும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, மத்திய கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு கேட்கறது. ஆனா இப்ப திமுகவுடைய கூட்டணியவே நீங்க எடுத்துக்கங்களேன், அங்க என்ன மாதிரியாக இருக்கு? இப்ப தேமுதிகவோ இல்ல ரமேஷ் சேதுராமனோ இல்ல, இப்ப நீங்க வாய்ப்பு கேக்குறீங்க ரமேஷ் சேதுராமன், நான் உங்களுக்கு குறுக்கிடாம தரேன். இப்ப என்ன சிக்கல்னா, இப்ப மணி அவர்கள் வச்சிருக்காங்கல்ல, இப்ப கேசிபி அவர்கள், அதுக்கான பதிலை பெறுவதற்கு தான் நான் அந்த இடத்துல குவியத்துல உங்களை நகர்த்திக்கிட்டே இருக்கிறேன். உங்களை குறுக்கிடணும்ன்றது என்னுடைய நோக்கம் இல்ல. நீங்க சொல்லுங்க, புரியுது. என்னன்னா ரமேஷ் சேதுராமன், இப்போ 400 சீட்டு ஜெயிப்போம், 450 சீட்டு ஜெயிப்போம். இப்ப பாஜக நாங்க 60 சீட்டு ஜெயிப்போன்றத கேசிபி அவர்கள் இங்க அதிருப்தியா பார்க்க போறது இல்ல. கூட்டணினா இப்படி பேசுவாங்கன்னு. எங்க சிக்கல்னா, ஆட்சியில் நாங்க பங்கு பெறுவோன்ற இடம் தானே. அன்வர் ராஜா அந்த புள்ளியை தான் ரவுண்டு போடுறாரு. அதை ஏன் பாஜக சொல்லணும்ன்றது தானே கேள்வி. அதுதானே அதிமுக. இப்ப நான் என்ன கேட்கிறேன், திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஓகே, அவங்களே பல முறை என்னன்னா ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களால சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, அவங்களுக்கான ஒரு தர்ம சங்கடமும் ஒரு லிமிடேஷனும் இருக்கு. இன்னைக்கு ஜஸ்ட் லைக் தட் அவங்க போய் இந்த திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகள் எந்த இதுலயும் ஜஸ்ட் லைக் தட் போய் அதிமுக சேர முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், ஒரு பிரேக் திமுகவுடைய நான் உங்களுக்கு மீண்டும் வரேன், நான் அதே புள்ளியில தான் நிறுத்துவேன். அதுக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா சரியா இருக்கும். உங்களுக்கே தெரியுது, பட் உங்க பொசிஷனை நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒண்ணுமே கிடையாது, நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். இல்ல நீங்க வரவே இல்ல, நான் இவ்வளவு நேரம் கொடுத்துட்டே இருக்கேன் உங்களுக்கு டைம். நான் சொல்றத நீங்க கேட்கறதுக்கு டைம் கொடுத்தாத ஒரு 10 செகண்ட்ல இப்ப நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. திமுக 10 செகண்ட் கூட்டணி ஆட்சியே அமையக்கூடாதுன்னு சொன்னவங்க இன்னைக்கு என்னன்னா, இப்போ அதிமுக மேல கரிசனம் காட்டுறதாக சொல்லக்கூடிய விசிகாவ போன்ற கட்சிகள் இல்ல இதுல என்ன பாயிண்ட்னா, இது உங்களுடைய கோணம் ரமேஷ் சேதுராமன். இதுல என்ன நான் சொல்ல வரேன், பாஜகவுடன் கூட்டணியை உடைத்து கொண்ட பொழுது கடந்த முறை சப்போர்ட் பண்ணிட்டாங்களா ரமேஷ் சேதுராமன்? சாரி, சிறுபான்மை வாக்குகள் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதிமுக போல அது வேற டிபேட் ரமேஷ் சேதுராமன். நான் என்ன உங்களுக்கு ஒரு பிரேக் எடுக்க போறேன். நான் என்ன திரும்பவும் உங்கள்கிட்ட ஒரு விளக்கம் சொல்றேன்னா, ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு, கட்சிக்குள்ளே விவாதம் போயிட்டு இருக்கு. இதுல அதிமுக பாஜக உறவு பற்றி தான். நம்ம திமுக தனியா பேசலாம், அங்க குழப்பம் அந்த இடம் தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம்.